ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஜிடிஏ தான் விளாட போகிறோம். ரொம்ப நாளாக வீடியோ போடல. ஏன்னு பார்த்தீங்கன்னா சபரிமலை வேறு போயிட்டேன். நான் சபரிமலை வீடியோலாம் போட்டுட்டேன். யாரும் பார்க்க மாட்டேறீங்க, போய் பார்த்துக்கோங்க. கீழே லிங்க் தரேன், போய் பாருங்கள். நல்லாயிருக்கும். 35 நிமிஷம் வீடியோ. பந்தளம், தாராபுரத்துலேருந்து தேனி, குமுளி, பந்தளத்துலேருந்து எருமேலி, பேட்டை சொல்லிட்டு பம்பை அவர் வந்து சபரிமலை ஏறி நீங்க மேலே பசுமையை காட்டியிருப்பேன். மேலே எவ்வளோ கஷ்டப்பட்டோன்றதையும் காமிச்சிருப்பேன். அவரை மேலே போயிட்டு ஜோதியும் எடுத்திருப்பேன். போய் பாருங்கள். மகர ஜோதி தரிசனம் தான். இவ்வளோ நாள் ஏன் விடாமல் இருந்திருந்தேன்னா எடிட் பண்ணவே எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது. அதனால தான் இப்போ தான் எடிட் பண்ணேன். ஓகே, இப்போ வந்து வாய்ஸ் எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள். ஏன்னா வந்து இப்போ வந்து நான் வந்து ஸ்பீக்கர் வந்து நான் வந்து ஒன்று பார்த்துருக்கேங்க ஃப்ளிப்கார்ட்டில். அந்த ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தது வந்து ஒன்று கொஞ்சம் நாள் கழித்து வந்துடும். அதுலேருந்து வாய்ஸ் சூப்பராக இருக்கும். ஒரு 10 வீடியோ 4 வீடியோ மட்டும் வந்து போட்டுக்கோங்க. அது எவ்வளோன்னா 100 ரூபா தான். இருங்க, ஸ்க்ரீன்ஷாட் பாருங்கள், அதை வந்து பாருங்கள். இதுதான் ஒயர்லெஸ் வாங்கலான்னு தான் இந்த வைஃபை ப்ளூடூத் கனெக்ஷன். அது வாங்கலான்னு பார்த்தா அதை வந்து ரேட் அதிகமாக இருக்குது. 500 ரூபா தான் இருக்குது. நம்ம ரேஞ்சுக்கு இது போதும். ஏன்னா கொஞ்சம் நாள் கழித்து நல்லா வியூஸ் போட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இதை வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். வந்துடும் ஜனவரி 4 வந்துடும். பிப்ரவரி 4 வந்துடும். அப்புறம் வந்து நாங்கள் வந்து தாராபுரத்தில் இருக்கோம். கருணராயர் கோவில் அப்படிங்கிற ஒரு ஒரு கோவில். அங்கே வந்து ஒரு திருவிழா இருக்குது. அந்த திருவிழாவை வந்து வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் போடுறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போவோம். இது இப்படியே பேசிட்டுருக்கேன். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் இப்போ ஏர்பாட்ஸில் தாங்க எடிட் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் வந்து மைக்கை ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். அப்படியும் இல்லைன்னா நான் ஆர்டரே பண்ணியிருக்க மாட்டேன். ப்ளூடூத்லேயே கொஞ்சம் இவ்வளோ நான் ப்ளூடூத்தில் தான் பண்ணிகிட்ருக்கேன். இது எப்படி வாய்ஸ் இருக்குன்னு சொல்லுங்கள். இது நல்லா இருந்ததுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வந்து வேறு இது வச்சுக்கணும். அப்படியும் இல்லைன்னா மைக்கே ஆர்டர் பண்ணுறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து அனகொண்டாபாளையம் போகணும். இப்போ வந்து அனகொண்டாபாளையம் போகலான்ட்டு இருந்தேன். ஆனால் வந்து இப்போ வந்து ஒரு சொந்த வீடு வாங்க போகிறோம். அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வாரம் பித்தளைங்க வேறு நான் வரலான்ட்டு இத்தனை நாளாக ஆடிட்டு இருந்தீங்களே. இப்போ பாருங்கடா, இது இவ்வளோ நாளாக விளையாண்டு தாங்க இருந்தேன். கேமு விளையாண்டு அப்படியே ஒரு ப்ரோ பிளேயராக மாறிட்டேன். ஃப்ரீ ஃபயர் வீடியோலாம் நெக்ஸ்ட்டு வரும், பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஜிடிஏ இருக்குது பார்த்தீங்களா, இதில் நல்லா ஸ்பீடாக போவேன் நான். அதனால தான் இப்போ பாருங்கள், ஒரு ஸ்கெட் அடிக்கிறேன் பாருங்கள். அப்பா வீலிங் நல்லா கற்றுக்கிட்டுங்க. 7 செகண்ட். டேய், ஒரு சொந்த வீடு வாங்க போகிறோம்ல, அதுக்கு நீங்கள் வரீங்களா? காசு போய் வாங்கிட்டு அந்த வீடை வாங்கி என் சொந்த பேரில் எழுதிட்டு வந்துடுறேன். மச்சான் நான் வரல மச்சான். ஏன் மச்சான் இப்படி பண்ணுறேன்? அந்த குண்டு பாய்ப்புள்ள வேறு எங்கே போனேன்னு தெரில. அவன் ஆளை போயிருக்கான். அதனால் நீ கூட அவனை கூட கூப்பிட்டுக்க. நான் இங்கே வரல. அவன் எங்கேடா நான் போய் தேடுறது? அவன் மட்டையாக்கின தானே நான் என்ன பண்ணுறது? சரி, நம்மளை மட்டும் போக வேண்டியதுதான். வாமாளத்தும் போது மட்டும் அவனுங்களை கூப்பிட்டுக்கலாம். எந்த பீச்சுன்னு தெரியலங்க. பீச் பக்கத்தில் தான் சொன்னானுங்க. பீச்சு பக்கத்தில் இருக்கும்போது சுனாமின்னு வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? சரி, அதெல்லாம் பார்த்துக்குவோம். இப்போ முதல்ல நம்ம வந்து அந்த வீடை பார்க்கலாம். போயிட்டு அது எங்கே இருக்குன்னு தெரியல. இந்த பீச்சா அந்த பீச்சான்னு தெரில. இன்னொரு பீச் இருக்குது. அது எந்த ஊரில் வாங்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணி முடிவு போகணும். வேளாங்கண்ணிக்கு போயிட்டு அங்கே தான் வீடு இருக்குது. அப்படியே போகிற வழியில் கடன்காரன் இருக்கான். நான் ஒரு 6 லட்சம் கொடுத்தேன் கடன். அதனால் அதையும் வாங்கிட்டு போனால் நம்மளுக்கு இப்போ மீதி இன்னொரு 6 லட்சம் வந்ததுன்னா அதில் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம போகிற வீடு வந்து எவ்வளோன்ட்டு பார்த்திங்கன்னா வந்து 1 கோடி. ஏன்னா வந்து அது வந்து அந்த வீடை வந்து ரொம்ப பெருசு. 2 வீடாக கொடுப்பாங்கன்னு நினச்சேன். ஏன்னா பக்கத்து வீடும் போட்டிருந்தது போர்டு. அதனால் 2 வீடும் கொடுப்பாங்க கண்டிப்பாக. அந்த 2 வீட்டில் ஒரு வீடை மாப்பிள்ளைக்கு வச்சுக்க சொல்லிடலாம். இருந்தாலும் நம்ம இந்த உண்மையான வீட்டுக்கு அடிக்கடி வரணுங்க. ஏன்னா வந்து அந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வீட்டில் தான் பாதி நேரம் இருப்போம்னு வைங்களேன். ஏன்னா பக்கத்தில் வர பித்தளைங்க இங்கே இருக்கானுங்க. அடிக்கடி ஏதாவது தொலை விடுவானுங்க. அதனால் வேண்டாம்.
கடலில் பக்கத்துலேயே வேளாங்கண்ணிலே இருந்துக்க வேண்டியதுதான். வேளாங்கண்ணி பக்கத்தில் தானே, நாங்கள் அலங்கியத்தில் இருக்கோம். இந்த ஊர் அலங்கியம் தான். அலங்கியத்துலேருந்து வேளாங்கண்ணிக்கு எவ்வளோ தூரம், அதனால் இங்கே இருக்க வேண்டியதுதான் வேளாங்கண்ணிலேயே. வேளாங்கண்ணி இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்னால் இன்னும் 5 கிலோமீட்டர் தாங்க. பாருங்க, நான் இப்போ ஸ்பீடாக போவேன், ஆனால் யாரையும் வேஸ்ட்டு இது பண்ண வேணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பாலை வேறையா குறுக்க வண்டியெல்லாம் போகுது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்லணுங்க. இப்போ ஒன்று சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஐயோ ஏன்டா நீங்கள் வேறு இப்படி முட்டுறீங்க, ராகுல் டிக்கி அவங்க வந்து உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க இருந்தபோது என்னடா பேசுனீங்க, அவங்க வீடியோ போது இது கிரிஞ்சு பண்ணிகிட்ருக்காண்டா வீடியோ நல்லாவே இல்லைடா அப்படின்னு இருந்தீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே மாற்றி பேசுறீங்க. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, இருக்க போகலாம் தெரியாது, எனக்கு தான் தெரியும். சரி, நான் சொல்கிறேன் அவ்வளோதாங்க. உங்களையெல்லாம் நான் சொல்லலை, யார் அப்படி பண்ணுறாங்களோ அவங்களத்தான் சொல்கிறேன். சில பேர் அப்படியும் இருப்பீங்க, சில பேர் வேறு மாதிரியும் இருப்பீங்க. அவன் இருக்கும்போதே நல்லா இருக்குது அப்படின்னு தான் பேசிகிட்டு இருப்பீங்க. சில பேர் நான் சொல்கிற மாதிரியும் இருப்பாங்க. அதாவது கெட்டது பேசிகிட்டே அந்த மாதிரிலாம் இருப்பாங்க, கலாச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் வேண்டான்ட்டு தான் நான் சொல்கிறேன். இப்போ வந்து எல்லோரும் கலாய்க்க மாட்டுறாங்க. அது ஏன்னா அவங்க இறந்துட்டாங்க, அதனால் அமைதியாக இருக்காங்க. சரி, நம்ம இந்த பேச்சுக்கு போகணுன்னா ஓகே. நம்ம ஜார்விஸு இந்த லாலிபாப்பை இந்த ஐயோ நான் வளர்றேனே, அந்த பல்சர் ஒன்று வாங்கணும் பார்த்தீங்களா, அந்த பல்சர் வந்து எங்கே இருக்குன்னே தெரியல. இவ்வளோ நாள் அமெரிக்கா போயிட்டேன், அதனால் எங்கேயோ தூக்கி வச்சுட்டானுங்க. எங்கே போட்டானுங்கன்னு தெரில. மாப்பிள்ள தான் கடைசியாக அந்த ஸ்வீட் பீர் கடைக்கு போனோன்னா அப்போது எங்கேயோ போட்டு வந்துட்டியான். என்னென்ன தெரில, எப்படியோ கண்டு தான் முடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒருவேளை பித்தளை வேலையாக இருக்கும்னு தெரியல, அது யார் பண்ணாங்கன்ட்டு பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து வீடு பார்க்க வேண்டியதான். போயிட்டு பாதி தூரம் வந்தாச்சு, இன்னும் வந்த தூரம் போனோன்னா வந்துடும். வேளாங்கண்ணி தானே, வேளாங்கண்ணி பக்கத்தில் வந்தாச்சு. வேளாங்கண்ணி இந்த வீடு தாங்க கடன்காரனோட வீடு. 6 லட்சத்தை கிட்ட போயிடலாம். ஏன் கடன் வாங்கினான்னா இந்த வீடு கட்டத்தான். அவன்கிட்ட ஏற்கனவே 10 லட்சம் இருந்திருக்கு போல். என்கிட்ட வந்து 6 லட்சம் கடன் கேட்டு 16 லட்சத்தை வச்சு இந்த வீடு கட்டியிருக்கான். இந்த சீக்கிரம் இந்த கடனை வாங்கலான்னு பார்த்தா வீட்டை பூட்டிட்டு எங்கேயோ போயிருக்கியா. ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியதான். ஹலோ, ஏண்டா டேய், கடன் 6 லட்சத்தை விட்டு போட்டு எக்கடா போன அண்ணே? சார்ண்ணா அப்படியே ஊட்டி முடி வந்துட்டியா டேய்? அப்போ என் கடனு அண்ணே சொல்கிறா டேய். ஹலோ, இங்கே கட் பண்ணிட்டாங்க. என்ன திமுரு பார்த்தீங்களா இவனுக்கு, இவன் கட் பண்ணிட்டாங்க. அப்போ என் காசு போச்சா? பரவாயில்ல, ஆனால் இந்த வீட்டு பத்திரம் என்கிட்ட தான் இருக்குது. கடனை கொடுக்கலன்னா இந்த வீடு எந்து, அதனால் சீக்கிரம் கொடுத்துருவான். ஃபோன் ஆனில் தான் இருக்கா? நான் சொன்னது புரியுதுலடா? சார் நான் கொடுத்துட்றேன். 5 லட்சம் எடுத்துட்டேன், இன்னும் 1 லட்சம் மட்டும் எடுத்துட்டு தரேண்ணே. சேர்றா, குண்டாக தான் இங்கே இருப்பான் இந்த ஆள். இவன் நிறைய நல்லா கதறுவான். இப்போ பாரு, கதற வரணும் பாருங்க. இவனுக்கு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வீடை நான் வாங்கிடுவேன். அப்புறம் திரும்பி இப்போ நம்ம அந்த அவ்வளோதாங்க, வந்தாச்சுங்க. வெள்ளாங்கண்ணி ரீச் ஆயாச்சு. அவ்வளோதான். இங்கே பாருங்க எவ்வளோ ஸ்பீடு வருங்க. ஜார்விஸே பொறுமையாக போடாமாப்பில். அடே போடா. நல்ல வேலை, இன்னும் கொஞ்சம் தூரம் ஸ்பீடாக போயிருந்தோன்னா கீழே போய் விழுந்துருப்போம். அப்புறம் ராகுல் மாதிரி தான் இருக்கணும் நம்மளும். ஓகே, நான் வந்தாச்சுங்க பீச். இந்த பீச் இருக்கா? அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போமா? இல்லை வேண்டாம். நான் பார்த்தது இந்த இடத்துல தாங்க, இந்த பீச்சு தாங்க. ஆமாங்க தான் இந்த வீடு தாங்க. இதில் வந்து மாப்பிள்ளைக்கு ஒரு வீடியோ கொடுத்துடலான் இருக்கேன். வாங்க பார்ப்போம், அது எங்கே இருக்குன்னு பார்ப்போம். இல்லை இங்கே இல்லை, இந்த வீடு. இந்த வீடு தாங்க. ரொம்ப பெருசெல்லாம் இல்லை,
இது 1 கோடி. என்ன பண்ணுறது, ஆனால் 2 வீடு, அதனால் 1 கோடி. இந்த வீடு மொத்தம் 3 லட்சம் தான் இந்த வீடு. ஆனால் பக்கத்தில் இருக்க வீடு அதுவும் இதுவும் சேர்த்து 1 கோடி. சரி, வாங்கியாச்சு. இப்போ நம்ம அப்படியே திரும்ப வீட்டுக்கு போக வேண்டியதான். வீட்டை வாங்கியாச்சு. ஓகே கைஸ், வேளாங்கண்ணி வந்தாச்சு. வேளாங்கண்ணி பீச் அப்படியே பார்த்துட்டு அப்படியே போக போகிறோம். சரி, அப்படியே மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி விட்ருங்க. அடுத்து என்ன ஊருக்கு போகலாம், என்ன ட்ரிப் போகலாம் அப்படின்றதும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இனி வந்து ஃப்ரீ ஃபயர் வீடியோ கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக சொல்லலை, வரும், கண்டிப்பாக வரும். சரி, அப்படியே சொல்லுவோம். வரும் 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 வரும். சரிங்களா? பாய்.